மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளின் செயலால வந்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளின் நிலையை குறிப்பதாகும். இந்த இடத்துல சுப கிரகங்களுடைய பார்வை குறையும் போது அல்லது தசாபுத்திகள் சாதகமற்று போகும்போதுதான் பிள்ளைகளால மனக்கவலைகள் தோன்றுவது இயற்கையாகவே அமையும். நீங்க உங்கள் குழந்தைகளை மிகவும் ஒழுக்கமாகவும் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்திலையும் வளர்க்க வேண்டும் என்று அகோர திருத்தினமாக பாடுபட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க வளர வளர அவங்களுடைய பிடிவாத குணமும் உங்களுடைய பேச்சை கேட்காம தன்னிச்சையா இருக்கும் தவறான முடிவுகள் அல்லது அவங்களுடைய படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புல ஏற்படும் தோல்விகள் உங்களை தூக்கமில்லாத இரவுகளுக்கு தள்ளியிருந்ததுக்கும், நீங்க ஆசைப்பட்ட ஒரு வழியில் அவங்க செல்லாம முற்றிலும் மாறுபட்ட தடம் மாறி சென்ற போதோ அல்லது அவங்களுடைய சில பொறுப்பற்ற செயல்களால சமூகத்துல உங்களுக்கு சிறு தலைக்குனிவு ஏற்பட்ட போதோ ஒரு பெற்றோராய் உங்க மனம் அடைந்த வேதனைக்கு எல்லையே இருந்திருக்காது. அது உங்க குழந்தைகளை உங்க தசாபுத்திகள் சாதகமற்று இருக்கும்போது தான் பிள்ளைகளால உங்களுக்கு மனக்கவலை தோன்றியிருந்திருக்கும் இயற்கையாவே. அதாவது குழந்தைகள் மிக ஒழுக்கமாகவும் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்திலையும் வளர்க்க வேண்டும் நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க வளர வளர அவங்களுடைய பிடிவாத குணமும் அவங்களுடைய பேச்சு கேட்காம உங்களோட பேச்சு கேட்காம தன்னிச்சையா இருக்க தவறான முடிவுகளும் அல்லது அவங்களுடைய படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புல ஏற்படுற தொய்வுகள் தான் உங்களை தூக்கமில்லாத இரவுகளுக்கு தள்ளி இருந்திருக்கும். பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ளாத முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுக்கும், ஜோதிட ரீதியாக 9ஆம் இடம் தந்தையும் 4ஆம் இடம் தாயையும் குறிக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் மீது அளவு கடந்த பக்தி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி உருவாகி இருந்திருக்கலாம். அவங்க உங்கள் நன்மையை கருதி சொன்ன சில அறிவுரைகள் உங்களுக்கு சுதந்திரத்தை பறிப்பது போல தோன்றிருக்கலாம். அல்லது நீங்கள் உங்களது எதிர்காலத்திற்காக எடுத்த நவீன முடிவுகள் அவங்களுடைய பழமைவாத மனசுக்கு புரியாமல் போயிருந்திருக்கலாம். இதனால பெற்றோர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும், அதே நேரத்தில் அவங்களுடைய மனசை நம்மால திருப்திப்படுத்த முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை மாறி மாறி வதைத்திருந்திருக்கும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் உங்கள் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே பாலம் கட்ட முடியாதாமல் தவித்த தருணங்கள் உங்களை நிலைகுலையவே செய்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்களுக்கும் உங்க பெற்றோருக்கும் இடையே ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி உருவாயிருந்திருக்கலாம். ஏன்னா உங்க நன்மையை கருதி சொன்ன சில அறிவுரைகள் உங்களுக்கு சுதந்திரத்தை பறிப்பது போலயே தோன்றிருக்கலாம். ஆனா அல்லது நீங்க உங்களது எதிர்காலத்திற்காக எடுத்த நவீன முடிவுகள் அவங்களுடைய பழமைவாத மனசுக்கு புரியாமலே போயிருந்திருக்கலாம். இதனால பெற்றோர்கள் நம்மளை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கமும், அதே நேரத்துல அவங்க மனசை நம்மால திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியும் உங்களை மாறி மாறி வதைத்திருந்திருக்கும். உறவினர்களுடைய பொறாமை மற்றும் குறுக்கீடு காரணமா ரொம்ப போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 3ஆம் மற்றும் 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால உறவினர்களால் உங்களுக்கு எப்போதும் ஒரு விதமான மறைமுக போட்டிகளும் பொறாமைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளிட்டு முன்னேறுவதையோ அல்லது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பதையோ உங்களை சுற்றியுள்ள பந்த பசங்கள் சகித்து கொள்வதில்லை. உங்க குடும்ப விஷயங்களுக்குள்ள தேவையின்றி மூக்க நுழைச்சிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை அவங்க கை தந்தவங்களாவே இருந்திருப்பாங்க. நீங்க ஏதேனும் ஒரு சுப காரியம் செய்ய முற்படும் போது அதற்கு வாழ்த்து கூறுவதை விட்டுட்டு அதுல இருக்கும் குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி உங்களுடைய உத்வேகத்தை குலைத்திருந்திருப்பாங்க. உறவுக்காரர்கள் என்ற போர்வையில உங்கள் அந்தரங்களை ஒட்டு கேட்டு அதை ஊர் முழுக்க வதந்தியாவே பரப்பிய அவங்களுடைய குறுக்கீடு உங்களை உறவுகளின் மீதே வெறுப்பு கொள்ள சேர்ந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க 3 மற்றும் 8ஆம் அதிபதியா சுக்கிரன் வருவதால தான் உறவினர்களால உங்களுக்கு எப்போதுமே ஒரு விதமான மறைமுக போட்டிகளும் பொறாமைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அது உங்க குடும்ப மகிழ்ச்சியா இருப்பதை உங்களை சுற்றியுள்ள பந்த பாசங்கள் பகிர்ந்து கொள்ளாம உங்க குடும்ப விஷயங்களுக்குள்ள தேவையின்றி முக்க நுழைச்சி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அதுல அவங்க கை தந்தவங்களாவே இருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்க கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் ஆழமாகும். தம்பதியருக்குள் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் புரிதல் இல்லாமை ஆகியவை முற்றிலுமே நீங்கி
அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பரஸ்பர மரியாதையும் அன்பும் பாசமும் முன்னே போவதையும் விட ஆழமாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளித்து ஒருமித்த கருத்துடன் குடும்பத்தை வழிநடத்துவீங்க. குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை தரும். கணவன் மனைவி இடையே இருந்து நீண்ட நாள் இடைவெளி குறைந்து இருவருக்குள்ளேயும் ஒரு புதிய காதல் மலரப் போகின்றது. உங்கள் வாழ்க்கையில அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த தவ கருத்து வேறுபாடுகள் புரிதல் எல்லாமே முற்றிலுமா நீங்கி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பரஸ்பர மரியாதையும் அன்பும் பாசமும் முன்னை போட விட ஆழமாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொரு மதிப்பளிச்சு ஒருமித்த கருத்துடன் குடும்பத்தை வழி நடத்துவீங்க. குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து எடுக்கிற முடிவுகள் சாதகமான பலன்களை தரும். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள இருந்த நீண்ட நாள் இடைவெளம் குறைஞ்சி உங்கள் இருவருக்குள்ளுமே ஒரு புதிய காதல் மலரப் போகின்றது. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளை செல்வம் என்பது பெரும் பாக்கியம். உங்க பிள்ளைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை பெருமையடைய செய்வாங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்தாக காத்து கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியினருக்கு குரு பகவானுடைய அருள் நல்ல மழலை செல்வம் கிட்டும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுடைய திருமண வயதை எட்டியவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுப காரியங்கள் கைகூடும். அவங்க உங்களின் பேச்சை கேட்டு நடப்பதோடு குடும்பத்தின் பெருமையை உயர்த்தும் வகையில பொது வெளியில சாதனை படைப்பாங்க. குழந்தைகளால குடும்பத்துல எந்நேரமும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்கள் பெருமையடைய செய்ய போறாங்க. உங்களுடைய ஒழுக்கத்தோடு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தவங்க தம்பதியினருக்கு ஒரு நல்ல மழலை செல்வம் கிட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. திருமண வயதுல எட்டியவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு சுப காரியங்கள் கைகூட போகின்றது. குழந்தைகளால குடும்பத்துல எந்நேரமும் மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகின்றது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரப்போகின்றது. இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமைகளை நீங்க செய்யற குரு வழிபாடு அது உங்க வாழ்வின் திருப்பு முனையாவே அமைய போகுது. வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கும். வசதியற்ற மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கொண்டை கடலை தானம் வழங்குவது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். நீங்க செய்கிற இந்த ஆன்மீக வழிபாடுகள் உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து வாழ்வுல நீங்கள் நினைத்த காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேற வழிவகுக்க செய்ய போகிறது. அதாவது நீங்க வியாழந்தோறுமே தட்சிணாமூர்த்தி அல்லது ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு வந்தீங்கன்னா உங்க தோஷங்கள் அனைத்துமே நீங்கி வசதியற்ற மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கொண்டைகளை தானம் வழங்குவது குருவினர்களை இரட்டிப்பாக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் நன்றாக நடக்கப் போகிறது. மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் ஆழமாகும். தம்பதியருக்குள் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் புரிதல் இல்லாமை ஆகியவை முற்றிலுமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கப் போகுது. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பரஸ்பர மரியாதையும் அன்பும் பாசமும் முன்னே போவதையும் விட ஆழமாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளித்து ஒருமித்த கருத்துடன் குடும்பத்தை வழிநடத்துவீங்க. குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை தரும். கணவன் மனைவி இடையே இருந்து நீண்ட நாள் இடைவெளி குறைந்து இருவருக்குள்ளேயும் ஒரு புதிய காதல் மலரப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் புரிதல் எல்லாமே முற்றிலுமா நீங்கி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பரஸ்பர மரியாதையும் அன்பும் பாசமும் முன்னை போட விட ஆழமாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொரு மதிப்பளிச்சு ஒருமித்த கருத்துடன் குடும்பத்தை வழி நடத்துவீங்க. குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து எடுக்கிற முடிவுகள் சாதகமான பலன்களை தரும். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள இருந்த
நீண்ட நாள் இடைவெளம் குறைஞ்சி உங்க இருவருக்குள்ளுமே ஒரு புதிய காதல் மலரப் போகின்றது. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளை செல்வம் என்பது பெரும் பாக்கியம். உங்க பிள்ளைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை பெருமையடைய செய்வாங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்தாக காத்து கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியினருக்கு குரு பகவானுடைய அருளை நல்ல மழலை செல்வம் கிட்டும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுடைய திருமண வயதை எட்டியவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுப காரியங்கள் கைகூடும். அவங்க உங்களின் பேச்சை கேட்டு நடப்பதோடு குடும்பத்தின் பெருமையை உயர்த்தும் வகையில பொது வெளியில சாதனை படைப்பாங்க. குழந்தைகளால குடும்பத்துல எந்நேரமும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்கள் பெருமையடைய செய்ய போறாங்க. உங்களுடைய ஒழுக்கத்தோடு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தவங்க தம்பதியினருக்கு ஒரு நல்ல மழலை செல்வம் கிட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. திருமண வயதுல எட்டியவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு சுப காரியங்கள் கைகூட போகின்றது. குழந்தைகளால குடும்பத்துல எந்நேரமும் மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகின்றது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரப்போகின்றது. இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமைகளை நீங்க செய்யற குரு வழிபாடு அது உங்க வாழ்வின் திருப்பு முனையாவே அமைய போகுது. வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கும். வசதியற்ற மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கொண்டை கடலை தானம் வழங்குவது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். நீங்க செய்கிற இந்த ஆன்மீக வழிபாடுகள் உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து வாழ்வுல நீங்கள் நினைத்த